என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை விட்டு அவர் மாறாதவராக இருக்கிறது. அந்த மாறாதவருக்கு இருந்து கொஞ்ச நேரம் தியானம் பார்க்கலாம். ஆமென். என்ன ஒன்றுனாக்கா, இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிற அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பாக்கியம் உள்ளது. ஆமென். ஏன்னாக்கா அவர் மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது வெளியில் முச்சடை காணும்போது அந்த சத்தம் வந்து பரிசுத்தமான பூமி பாதசை கழிப்பாரு. ஸோ தேவன் எங்கே வராரோ அந்த பூமி பரிசுத்தமாக மாறிடும். அப்படின்னா இந்த இந்த வீடு தேவன் இங்கே இருப்பாருனாக்கா இந்த வீடு பரிசுத்தமாக. ஆமே. ஆனால் இந்த 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 வீட்டை பற்றி சொல்ல, வீட்டில் இருக்கிற நபரை பற்றி சொல்ல. அல்லேலூயா. அதனால இப்போ மணி கரெக்டாக ஒரு 7:30 மணி 7:30 ஆகுது. ஒரு 6 மணி நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் வார்த்தையை கவனிக்கலாம். ஏன்னா ஒரு வார்த்தை தான் பரிபூர்ணம். வார்த்தை இல்லாமல் எதுவுமே பரிபூர்ணத்துக்கு வராது. அதனால் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எப்படி நீங்கள் செய்தி கேட்டுருக்கீங்க, அப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் வார்த்தையை கவனிக்கலாம். வெளிப்பத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்படி போகலாம். தயவுசெய்து ஏது வழி நிற்கலாம். ஏது வாசிக்கும் போது ஏது வாசிக்கலாம். 3:20 நான் வாசிக்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். 3:20 இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசித்த தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பெரும்படியாக நம்ம தலையிட்டார். இரகத்தை ஐஸ்வர்யமுள்ள குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளைக்கு ஏற்கனவே கண்டு ஆண்டவரே நாங்கள் எந்த ஆடைகளோடு கூட உணர்வோம் என்பது, எந்த பிளேஸில் நாங்கள் உட்கார்வோம் என்பது, ஆண்டவரே நாங்கள் என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம் என்பது நீர் ஏற்கனவே அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே நீர் இந்த ஃபேமிலியை நேசிக்கிறதுனாலே ஒரு ஆண்டவரை இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, ஆண்டவரை இவங்க இல்லைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. ஆண்டவரை நாங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த ஃபேமிலி தான். ஆண்டவரை அதனால இந்த ஃபேமிலியை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த இறக்கமான அந்த அரசியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஃபேமிலியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை அவனுக்கு ஆண்டவரை 2 கர்ப்ப பிறப்பை கொடுத்துருக்காங்க. ஆண்டவரை அது தேவரே உங்களுடைய இறக்கமாக அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை அந்த 2 கர்ப்ப பிறப்பை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர் இங்கே ஆண்டவரை ஒரு வேலை கூட்டத்துக்கு ஆண்டவரை முடியும் போது அவர் வருவாருன்னா முடிந்த பிறகு வருவாரா தயவுசெய்து சுகபத்திரமாக அவரை கொண்டு வாங்க. ஏன்னா இந்த உலகம் மோசமான உலகம், விபத்தும் ஆண்டவரை ஆண்டவரை வியாதியும் பரவற உலகம். இந்த உலகத்தில் இந்த ஃபேமிலி இருக்குதான இந்த ஆண்டவரை அந்த குடும்பத்தை மறைத்து பாதுகாப்பு கொள்ளும்படி நாங்கள் ஜெபித்து நாங்கள் வாசித்த தேவனுடைய வார்த்தையின் வசனத்தை வாசிப்பதை நாங்கள் ஜெபித்து இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். நல்ல தரப்புனே. இந்த வாசற்படிந்து கதவை தட்டுகிறேன் என்ற ஒரு வசனம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் போர்டில் பெரிய வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு வயசான ஒரு தாத்தா கும்ப வச்சு நின்று கதவை தட்டுற மாதிரி ஸ்டில் இருக்கும். நம்ம எல்லாரையும் அதை பார்த்துருக்கோம். நிறைய வீட்டு கிறிஸ்தவ வீட்டுக்கு போகும்போது டோர் ஆண்டியாக அந்த அந்த ஸ்டில் இருக்கும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவர் 33 வயசில் அவர் மறிக்கும் போது 30 வயசு வரும்போது கிட்டத்தட்ட அவர் தோற்றமே 75 வயசு தோற்றமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் ரொம்ப ஒல்லியாக வயதான ஒரு சரீரத்தோடு கூட அவர் நின்றுந்தார். கிட்டத்தட்ட அவருடைய தலைமயிரும் அவருடைய தாடியும் கிட்டத்தட்ட வயிற்றுக்கு கீழே தொங்கி கொண்டிருந்தது. அவருடைய முகம் முழுவதுமாக முடிகளால் மறைச்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் முடிய ஒரு நபரை ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பண்ணிட்டானாக்கா தான் வீட்டுக்கு கூப்பிடல.
ஏன் கூப்பிடலனாக்கா அவர் கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு முகம் கிடையாது. பார்க்கும்போது அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. பேசக்கூட அவருக்கு அவங்க விரும்பலை, அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த மகத்தான பாதம் பூமியில் நடக்கும்போது எப்படி அந்த மகத்தான தேவனை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு விருப்பம் கிடையாதோ, அதே போல் இந்த செய்தியை சொல்லுகிற நபரை கூட மக்களுக்கு என்னப்பா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு தடவை இங்கே தான் நான் ஒரு வீட்டில் பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என் சட்டை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அவர் சொன்னார், அடிச்சு சாவ வச்சுருவாங்க. நான் சொன்னேன், ஏதாவது தப்பு செஞ்சால் நீங்கள் அதை செய்யலாம், என்ன தப்பு நான் சொல்லுவாரு. எப்படா நீ ஞானஸ்தானத்தை மாற்றினாங்க? நான் சொன்னேன், நான் மாற்றலை, வேதம் சொல்லுது. ஆனால் உட்காருங்க பேசுவோம், கரெக்டாக இருந்தால் ஏற்றுங்க, இல்லைன்னா விட்டுருக்காங்க. கேட்கல. அன்றைக்கும் தான் அவர் இயேசு அடித்தாங்க. இன்றைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லணும். இன்றைக்கும் மக்கள் விரோதமாக பார்க்குறாங்க. இதுலேருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசி வில்லியம் பெர்னாம் காணக்கூடாதை நோக்கி பார்த்த இந்த செய்தியில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறார். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 10ஆம் தேதி 1959 லாஸ் ஏஞ்சல்ஸில் கலிஃபோர்னியாவில் பிரசங்கம் பண்ணிக்கிறார். காணக்கூடாதை நோக்கி பார்த்தேன். தயவுசெய்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் மைண்டில் கேளுங்க. ஏன்னா சத்தியம் தான் நம்மளுக்கு விடுதலை ஆகும். சத்தியம் தான் நம்மளுடைய வியாதி குணமாகும். சத்தியத்தை தவிர எதுவுமே குணமாக்கக்கூடிய வழி கிடையாது. ஒருவேளை டாக்டர் மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன் போடலாம், எதுவோ பண்ணாலும் சுகம் தேவரை காத்து தான் உண்டு. அவர் அனுமதிக்காமல் நமக்கு சுகம் ஒரு காலம் நடக்காது. அதில் சத்தியத்தை நம்ம கேட்கலாம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. காணக்கூடாத நோக்கி பார்த்து இந்த செய்தி தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது இந்த மெசேஜ் நம்ம கேட்குற இந்த மெசேஜ் சரீரத்துக்கு கிடையாது, இந்த சரீரத்துக்கு கிடையாது, உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த சரீரம் எப்பவுமே தேவனுடைய வார்த்தை கேட்காது. ஏன்னா லாசருவை கல்லறையில போய் நின்று என்ன சொன்னாங்கக்கா, லாசருவே வெளியே வாண்டார். அங்கே கல்லறை சுற்றி நிற்க நபரை எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, அவரை பார்த்து என்ன கேட்டாங்கக்கா, அவர் மறிச்சு அவங்க கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும். இவர் கொஞ்சம் கூட வானம் ஒன்ற முடியுமா அவனால்? அவருடைய மூக்கு கொட்டி போயிருக்கோம், அவருடைய காது கொட்டி போயிருக்கோம். இப்படி இருக்கும்போது போய் லாஸ்ட்ல வெளியே வான்னு கூப்பிட்றாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவரே பார்த்துருந்தாங்க. என்ன நடந்து தெரியல, ஒரு வெடி சத்தம் கேட்டு கல்லறை வெடிச்சு லாஸ்ட் அங்கே வெளியே வந்தார். உடனே அவர் சொன்னார், அவங்க கட்டுகளை கழட்டுங்கன்னு. கட்டுகளை கழட்டி பார்க்கும்போது அவன் காதும் கொட்டல, மூக்கும் கொட்டல. அவன் எப்படி அவருடைய சகோதரி கூட எப்படி இருந்தாலும் அந்த உருவத்தோடு இருந்து கொண்டிருந்தான். அதில் கல்லறை சொல்லும் போது நம்ம சரீரம் தான் அந்த கல்லறை. இந்த கல்லறைக்கு மெசேஜ் கிடையாது, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு தான் மெசேஜ். உள்ள இருக்கிற இன்னர்மேன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு தான் இந்த மெசேஜ். அவனுக்கு தான் பரிசுத்தார், அவனுக்கு தான் பரலோகம். சரீரத்துக்கும் தேவனுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு பொதுவாக என்ன நினைக்கிறாங்கனாக்கா, கட்சி போகிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோங்கிறதுனால ஒரு இடத்தை வச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் வழியே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 1995 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு ஏற்று ஸ்தாபனத்தில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். 95வது வருஷம் தான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். ஒரு கத்தோலிக் பேக்ரவுண்டில் இருந்தோம். என்னுடைய மூத்த சகோதரர்கள் கூட கொஞ்சம் மூத்த சகோதரர், இவர் தான் கத்தோலிக்கில் ரொம்ப தீவிரமானவர். நாங்களும் அப்படி கிடையாது. அப்பாவுடைய வழியில் கத்தோலிக்க முறையில் அதுக்கப்புறம் பெண்டிகேஸ்டர் 95 இயேசு கதாபசன் ஆன்சர் எடுத்துட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை நான் தான் இருந்தோம். ஆனால் 2013 ஒரு மாற்றம் வருது. 2013 இந்த தீர்க்கதரிசி குறித்தும் இந்த செய்தி குறித்தும் நான் கேள்விப்படும் போது எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏன் சந்தேகம் வரனா, செய்தி சரித்து கிடையாது.
செய்த ஆத்மா தீர்க்கதரிசி என்ன சொல்ற நான் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு உள்ளான மனிதன் ஒருவனும் மற்றும் ஒரு வெளிப்புற மனிதனும் இருக்கிறான். அவர் சொல்ற 2 மனுஷன் இருக்கான். உள்ளான மனுஷனுக்கு எப்படி 5 புலன்கள் உண்டோ, அதாவது வெளிப்புற மனுஷனுக்கு எப்படி 5 புலன்கள் உண்டோ, உள்ளான மனுஷனுக்கு 5 புலன் உண்டு சொல்றாரு. இப்ப 5 புலன் வந்து பார்த்தா கண்ணு, காது, மூக்கு, சுவை, உணர்வு, இதெல்லாம் எப்படி 5 புலன் இருக்குதோ அது போல உள்ளான மனுஷனுக்கும் 5 புலன் உண்டு. வெளிப்புற மனுஷனுக்கு எப்படி பசிக்குமோ உள்ளான மனுஷனுக்கு பசிக்கும் சொல்ற. ஆனா வெளிப்புற மனுஷன் தூங்குவான், உள்ளான மனுஷன் தூங்க முடியாது. உள்ளான மனுஷன் தூங்குறதுக்காக வரல. வெளிப்புற மனுஷனுக்கு தான் டயர்டு, வெளிப்புற மனுஷனுக்கு தான் சோர்வு, வெளிப்புற மனுஷனுக்கு தான் வந்து வியாதி, எல்லாமே வெளிப்புற மனுஷன் தான். உள்ளான மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் தூங்க ஒண்ணும் கிடையாது. இயேசு சொன்னார், ஓ இஸ்ரவேலின் தேவன் ஒருவருக்குள்ளே தூங்குவது சொன்னார். சொல்லிட்டு வேலையில போய் தூங்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, ஐயரே நாங்கள் மறைந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரை போய் எழுப்புறாங்க. அவர் எழுந்து வர எப்படி அவர் தூங்கினாரு? இஸ்ரவேலின் உறங்குவது முன்னாடி தூங்குவதே சொன்னவர் ஏன் அவன் எப்படி போய் அவங்க தூங்குனாங்க? அவர் கிடையாது, தூங்குவது அவருடைய சரீரம். ஆனா தேவனால தூங்க முடியாது. அதே போல தூங்குவது நம்முடைய சரீரம். ஆனா உள்ளான ஆத்மா தூக்கம் கிடையாது. அதான் அவர் எழுதுறார், என் கண்கள் நித்திரையா இருந்தாலும் என் ஆத்மா துடித்து கொண்டே இருக்கும். நான் வாசிட்டு கவனிங்க. வெளிப்புற மனுஷன் தன்னுடைய கண்களை கொண்டு காண்கிறான் சரி. உள்ளான மனிதனும் விசுவாசத்தினால் நடக்கிறான். அப்போ இந்த சரீரத்துக்கு விசுவாசமே கிடையாது. இந்த சரீரம் ஒரு காலம் விசுவாசத்திலே நடக்காது. எல்லாரும் கேட்பாங்க, நீ விசுவாசிக்கிறான்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்பாங்க. அப்போ விசுவாசிச்சா அவங்க ஏதாவது குணம் ஆகணும். ஏன் ஆகலனாக்கா இந்த வெளிப்புற மனுஷனுக்கு விசுவாசம் கிடையாது. அவர் என்ன சொல்றானாக்கா, வெளிப்புற மனுஷன் தன்னுடைய கண்களா நடக்கிறான், ஆனா உள்ளான மனுஷனும் விசுவாசத்தை நடக்கிறான்னு சொல்றாரு. ஆகவே இந்த இரு நபர்களில் யாரோ ஒருவராலே நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். 2 நபர் இருக்காங்க நமக்குள்ள, எப்பவுமே டிராவல் பண்ற 2 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 2, 4, 6, 8, 10, 12 பேர். ஆனா மெசேஜ் சரீரத்துக்கு கிடையாது, ஆத்மா. மெசேஜ் ஆத்மாவுக்கு தான். இந்த சரீரம் எப்பவுமே டோர் லாக் பண்ணிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து கதவை தட்டி வான் கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? இது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா, அவங்க இருதய கதவை தட்டுறாரு நினைச்சுக்கிறாங்க. இருதய டோர் தட்டுறாரு, வான் கூப்பிடுறாரு. மெசேஜ் என்ன சொல்லுனாக்கா, யார் கதவு மூடினா, யாரோ கதவு மூடி இருக்கணும், அவர் கதவை தட்டாரு. என்ன சொல்றாருனாக்கா, இன்னுமா இயேசு கிறிஸ்து அந்த மகத்தான தேவன் சிஎஸ்எஸ் சபை டோர்ல இருந்து தட்டிட்டு இருக்காரு, பெண்டிகோஸ்ட் சபை டோர்ல இருந்து தட்டிட்டு இருக்காரு, சிபிஎம் டோர்ல இருந்து தட்டிட்டு இருக்காரு, ஜிபிஎம் டோர்ல இருந்து தட்டிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா டினாமினேஷன் டோர்ல இருந்து அவர் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய மனவாட்டிய வெளியே அடைக்கும்படியா இன்னும் கதவு தட்டிட்டு இருக்காரு. அப்படி கதவு தட்டி அந்த டோரை திறந்து வந்தவன் நானும் ஒருத்தாரு, நீங்களும் ஒரு ஆள். ஏன்னா இந்த சரீரம் ஒன்றுத்துக்குமே உதவாது. இது வியாதிக்கும் மறிக்கிறதுக்கும் நமக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரத்தை ஒரு மனுஷன் எப்போ வெறுக்கிறானோ அப்பதான் அவன் பரிசுத்தாவி பெற முடியும். நான் வாசிக்க போறீங்க. யாரோ ஒருவேளை நாம் வழிநடத்த பட வெளியில் இருக்கிறோம். வெளிப்புற மனிதன் என்பது சுயமாகும். இந்த சரீரம் எப்பவுமே சுயம். இந்த சரீரத்துல நீதி இருக்காது, உண்மை இருக்காது. இந்த சரீரம் எப்பவுமே சுயமுள்ள சரீரம்.
அப்படின்னு மெசேஜ் சொல்லுது. சரி சொல்றாரு, சுயமாகும். உள்ளான மனிதன் தேவனாகும். பெரும்பாலான சமயங்களில் நாம் நம்முடைய கண்களால் காண்கிறோம் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் நாம் நம்முடைய கண்களால் காண்பதில்லை என்பது புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய கண்களால் உற்று நோக்குகிறோம், நம்முடைய இருதயத்தை கொண்டு காண்கிறோம். இந்த சரீரத்துக்கு எப்படி கண்ணு இருக்குதோ ஆத்மாவுக்கும் கண்ணு இருக்குது. சீசர்கிட்ட போய் கேட்கிறேன், யோவான் 14 சொல்ற என்ன சொல்றானாக்கா, பிலிப்பு கேட்கிறான், எனக்கு பிதாவை காண்பி, எனக்கு அது போதும். பிதாவை எப்போ பாருங்க அவரை காட்டிட்டா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, அது இயேசு கிறிஸ்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா, யோவான் 14 இவ்வளவு காலம் ஓடுறது அறிவில்லை. முன்னாடி அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் முதல் என்னை அறிந்தும் என்னை கண்டும் இருக்குன்னு சொல்றாரு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அதாவது என்ன சொல்றேன்னாக்கா, இவ்வளவு நாள் என் கூட இருந்தும் என்னை அறியலையா? அப்போ இந்த கண்ணுல பார்க்கறது கிடையாது தேவனை. இந்த கண்ணால தேவனை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண் சுயம், இந்த சரீரம் சுயம். ஏன்னாக்கா நம்ம பாவத்தால பிறந்தோம், மறிக்கிற வரைக்கும் இந்த சரீரம் பாவத்தால தான் மறிக்கும். அது பாஸ்டா இருக்கட்டும், அது யாராவனா இருக்கட்டும், இந்த சரீரம் மறுபடியும் பிறக்காத வரைக்கும் இந்த சரீரத்தை பாவம் எப்போதுமே தங்கிட்டு இருக்கும். அதனாலதான் என்னை பார்த்து கூட, இவ்வளவு நாள் என்னை பார்த்து கூட என்னை கண்டு என்னை அரிச்சு ஏன் கேட்கிற? அப்போ இந்த கண்ணால பார்க்கறதுக்கு கிடையாது. ஆமென். உள்ளான ஒரு மனுஷன் விசுவாசத்தை கொண்டு பார்க்கறது தான் காரியம். இந்த செய்தியை விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம பார்க்கணும், கண்ணால பார்க்கறது கிடையாது. கண்ணால பார்த்தா தீர்க்கதரிசி யாரும் ஏற்றுக்க மாட்டான். விசுவாசத்துல பார்த்தாங்கனாக்கா அவன் ஏற்றுப்பான். ஏன்னாக்கா மெசேஜ் உள்ளான மனுஷனுக்கு தான், வெளிப்புற மனுஷனுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு வெளிப்புற மனுஷனை நம்பி நிறைய பேர் தன்னை கிறிஸ்துவ சொல்லிக்கிறான். அதுக்காக கொஞ்சம் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிறாங்க, ஒயிட் கலர் பேண்ட் போட்டுக்கிறாங்க, ஒயிட் கலர் ஜிப்பா போட்டுக்கிறாங்க, ஒயிட் கலர்ல அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. பட் அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை அவங்க வெள்ளை அங்கி தரித்து ரசம் இருக்கும், வெண்ணாடைன்னு இருக்கும், வெண்ணாடை தரித்து அப்படின்னு அர்த்தம், வெண்பஸ்திரம் தரித்துன்னு அப்படி இருக்கும். ஆனா அது இந்த வெண்பஸ்திரம் கிடையாது. வெண்பஸ்திரம் இல்லை என்றால் கரைத்திலே அற்றவர்கள், அதாவது வெண்பஸ்திரம் என்றால் பசுத்தாவை பெற்றவங்க அர்த்தம். வெள்ளை ட்ரெஸ்ஸை குறித்து வேலை எங்கேயுமே சொல்லலை. வெள்ளை ட்ரெஸ்ஸை குறித்து பைபிள் சொல்ல சரீரத்துக்கு பரலோகத்துக்கு ஒரு காலம் சம்பந்தம் கிடையாது. சோ இந்த வெளிப்புற மனுஷனை தான் நம்ம காத்துக்கணும். இந்த வெளிப்புற மனுஷன் உங்களை விட்டு சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வாழனாக்க நம்ம செத்து போயிடும். சின்னத்தை கனவு காணுவான், எங்கேயோ இடத்துல போற மாதிரி, ட்ரெயின்ல போற மாதிரி கனவு காணுவான். அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்கு போற மாதிரி கனவு காணுவான். உங்க சரீரம் போதா ஆத்மா போதா? ஆத்மா போகுது. மீண்டும் உங்க சரீரத்தில் சேரனா செத்து போயிட்டா
சரிங்களா? ஆமென். மீண்டும் அந்த ஆத்துமா நம்ம சரித்திரம் உட்காரலனாக்கா நம்மளால எழுச்சிக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ தேவனுடைய வேறுபட்ட கிருபை நம்ம ஆத்மா வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து சேர்க்கிறாரு பார்த்தீங்களா? அதான் விஷயம். ஆமென். அந்த ஆத்மா மறுபடியும் இந்த சரீரத்துக்குள்ள வரலனாக்கா மறுநாள் காலையில் மூலம் அடிக்கிட்டான். அப்போ இவ்வளவு நாளா நம்மள இந்த சரீரத்தை ஏன் கர்த்தர் உயிரோடு வச்சுக்கிறானாக்கா உன் ஆத்மாவை நேசிக்கிறாங்க. ஆமென். ஆத்மா ரொம்ப முக்கியமானது. அதான் தாவீது சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்ந்ததை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அது பரிசுத்தமான நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு காலம் மறவாதி. இது என்ன பண்ணுவோம்னா கடைசி ஜெபத்தை எடுத்துப்பாங்க. அது கிடையாது. நம்முடைய ஆத்மா தான் தேவனுக்கு தேவை. ஆமென். இந்த சரீரம் தேவனுக்கு தேவை கிடையாது. இந்த சரீரம் பாவத்தால பிறந்தது, ஆத்மா தேவனால பிறந்தது. ஆமென். ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய தழும்புகள் என்ன குணமானீங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? அதனால நம்ம வியாதி வந்தா உடனே தழும்புல குணமாயிட முடியுமா? நிறைய பேருக்கு ஏன் இன்னும் வந்து என்ன வந்து குணமாகாம இன்னும் ஏன் இருக்கிறாங்க? என்ன ஏன் உங்க தேவனுக்கு கிறிஸ்துவா ஏன் குணமாகல? ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னாக்கா அந்த தழும்பு வேறு எதுவும் கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா அதான் நம்மளை விடுதலையாகும். யார் இருந்தால் நம்ம அதை விடுதலையாகும். என்ன நினைச்சுக்கா அவருடைய தழும்பலை குணமாட்டு சொல்லிட்டாரு, அதனால அவர் தழும்பலை குணமாகும், அது கிடையாது. ஆமென். ஆத்துமா எப்போதுமே செத்து போயிட்டா இந்த ஆத்துமா காலகாலமாக இந்த ஆத்மா வாழும். அழிவில்லாத ஒண்ணு தேவன் நமக்குள்ள வச்சுக்கிறார். என்ன ஒரு விஷயம்னாக்கா உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட உருவமோ அதே உருவத்தை கச்சிதமா இருக்கக்கூடியதான் உங்களுடைய ஆத்மா. ரெண்டு பேருமே நிக்க வச்சா நேச்சுரலா இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா இருப்பாங்க. தீர்க்கதரிசி 7 தூதர் நிக்கிறாங்க. நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இவர் ஒருத்தருக்கு தான் 8ஆம் தூதர் அப்படின்னு மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் ஒரு கிறிஸ்து பிறநாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மணவாட்டிய மணவாளனுக்கு சேர்க்க வந்ததான ஒரு தீர்க்கதரிசி. எப்படி எலியேசர் வந்து ரெபெக்கா கொண்டு போய் ஈசாக்கு சேர்த்தாரோ அப்படிப்பட்ட எலியேசர் தான் வில்லியம் மரியன் பிரணாம். அவரு முத்திரை உடைக்கும் போது 7வது முத்திரை உடைக்கும் போது அவருடைய தேவனுடைய சாரியமே அவர் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அவருடைய ஆத்மாவே அவருடைய ஆவிக்கு சரி நேருக்கு நேராக பார்த்த உடனே அவரு அந்த 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 செய்தி வாசல் செய்தி அறையில வந்து உருள்றார். அவருடைய மனைவி அங்க இருந்து கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சு தெரியல, உள்ளே என்ன ஆச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு அவருக்கே தெரியல. ஏன்னாக்கா அவருடைய சரீரத்தை அவர் பார்க்குறாரு. நீங்க அது மாதிரி உங்க வீட்டை தனியா யாருமே இல்லாதப்போ உங்க சரீரம் வந்து உங்க பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வெடி ஃபீல் பண்ணுங்க? இதை போல ஒரு சரீரம் பக்கத்துல வந்து ஏமா இங்க வாமான்னு கூப்பிட்டானா புரியுது. திரும்பி பார்ப்போம் நம்மா அங்க நடக்குது. நம்மளை போல இருக்கக்கூடிய தேப்பனை பாடிக்கிட்ட அந்த செய்தி சரீரத்து கிடையாது. சரீரத்தில் செய்தி கண்டிப்பா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இது சுயம். செய்தி ஏற்றுக்கொள்ளாத, மெசேஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றீங்கன்னா ஒரு நபர் தான் நம்ம சரீரம். இது ஒரு காலம் நம்பாது. அவங்களை தவறான வழியில நடக்கும். சீக்கிர சொல்றாரு, இந்த 2 பேர்ல உள்ளான மனுஷனும் வெளிப்புற மனுஷனும் யாரால ஒருவரால நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். ஏன்னா எதுக்கும் கண்டுக்குது, அதுக்கும் கண்டுக்குது. வெளிப்புற மனுஷனுக்கு கண்டுபிடியவனா, உள்புற மனுஷனுக்கு கண்டுபிடியும். அப்ப யாரோ ஒருவரை நீ என்ன பண்ற வழிநடத்தப்படும். சரீரத்தினாலும் ஆத்மா வழிநடத்தப்படும், ஆத்மாவும் சரீரம் வழிநடத்தப்படும். யாரோ ஒருவரால் நீங்கள் வழிநடத்தப்படுறீங்க, அதுல உங்களுடைய ஆத்மா உங்க சரீரத்தை வழிநடத்தப்பட்டா அது நல்லது. இந்த சரீரம் வழிநடத்தப்பட்டா இந்த சரீரம் இந்த ஆத்மா பாதகத்தை கொண்டு போயிடும். மோசமான இந்த சரீரம். ஆனா இந்த சரீரத்துக்கு எதனா ஒண்ணு ஒரே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம
கேட்டுங்களா? ஆமென். ஏதாவது ஒரு கேரா அப்படி ஆச்சுன்னா உடனே என்ன தெரியல ஒரு பீப்பு மாத்திரை எடுத்து போட்டுக்கணும். ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்னாச்சுனாக்கா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டோம்னாக்கா என்ன தெரியும் சுகர் மாத்திரை எடுத்து போட்டுக்கணும். பட் இதை சகித்துக்கூடிய அக்கறை ஆத்மா கொடுக்குறது கிடையாது. ஏன்னாக்கா நம்ம அதை பார்க்கறது இல்லையே. அதனால இந்த சரீரத்துக்கு கொடுக்குற அக்கறையோ நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்குறது கிடையாது. ஏன்னா ஆத்மா தான் முக்கியம். இந்த சரீரம் ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆமென். பரலோகத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய எதிரியே நம்ம சரீரம் தான். ஆமென். ஹalleluya. இதை தான் நமக்கு இன்னொரு வசனம் சொல்லணும். உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துக்கு ஒரு வசனம் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துக்குன்னு சொல்கிறாங்க. அம்மாவை எடுத்துக்கலாமா, இல்லை தங்கச்சி எடுத்துக்கலாமா, இல்லை அப்பாவை எடுத்துக்கலாமா? யார் எடுத்துக்கலாம்? உங்கள் சரீரம் தான், உங்கள் வீடு. இயேசு சொன்னாரு, பூமிக்குரிய கூடாரம் ஒழித்து கூடாரம் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில நிற்கிறது பலவும் நமக்கு உண்டு. அவர் சொன்னது உடைய சரீரத்தை தான் சொன்னாரு. நிறைய பேர் சொன்னாங்க, அவரே வீட்டா சத்துக்க சொல்லிட்டாரு, என் புருஷன் தான் அது, என் மனைவி தான் அது, அவங்க தான் இவங்க தான் சொல்றாங்க. தேவன் உங்களுக்கு கிருபையா, உங்களுக்கு மனைவி கொடுத்தது கிருபை, உங்களுக்கு புருஷனை கொடுத்தது கிருபை, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது கிருபை, உங்க மாமியார் யாரும் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கிருபை தான். உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு அவர் ஏற்கனவே முடிவு செஞ்சார். இந்த வீட்டை கொடுக்கணும்னு அவர் ஏற்கனவே முடிவு செஞ்சார். எல்லாமே அவருடைய பிளான் இருக்கு, திட்டம். ஆனா இந்த சரி தான் நமக்கு சத்துருவே. ஆமென். பேசுதா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேச்சை கேட்கணும். அதுலேருந்து ஜெபம் பண்ணி வசனம் சொல்லிச்சுன்னா இந்த சரீரம் கேட்காது. எத்தனை மணி நல்லா தூக்கம் வர சொல்லுங்க பார்ப்போம். இந்த சரீரம் கேட்காது. டெய்லி ஏதோ ஒரு பேய் எழுப்பிச்சா இந்த சரீரம் கேட்கும். ஒரு போய் ஆச்சு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாமா. இந்த சரீரம் தேவிக்கிட்ட சேர்க்கவே சேர்க்காது. ஜெபம் பண்ண அலோவ் பண்ணாது, பைபிள் வாசிக்க அலோவ் பண்ணாது. அப்போ சத்துரு எங்க இருக்கான்? வீட்டாரே நம்ம சரீரம் தான். நம்ம யாருமே டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களால தான் அப்படி ஆச்சு. அவங்க கனவுக்கு போகிறதுக்கு முக்கியமான எதிரியும் நம்ம சரீரம் தான். நாம் ரெண்டாவது வழிநடத்த போறோம். ஒன்று உள்ளான மனுஷன் மூலியமா, இன்னொன்று வெளிப்புற மனுஷன் மூலியமா. வெளிப்புற மனுஷனுக்கு 2 கண்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல உள்ளான மனுஷனுக்கும் கண்கள் உண்டு. பவுல் எழுதுறாரு, அது என்ன கண்ணு? மனக்கண். சரீரத்துக்கு எப்படி 5 புலன் உண்டோ ஆத்மாவுக்கும் 5 புலன் உண்டு. மனசாட்சி, கற்பனை, யோசனை இதெல்லாம் சரீர ஆத்மாக்களுக்கு தான காரியம். ஆவிக்கு ஒன்றுதான், விசுவாசம் இல்லை அவிசுவாசம். அதனால தயவு செய்து அருமையான குடும்பத்தார் நீங்க உங்களுடைய சரீரத்தின்படி நீங்க நடக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா இல்லாத ஒரு மனுஷன் அவன் பரலோகத்துக்காக இயங்கிட்டு இருக்கான். அவனை நம்ம மிஸ் பண்ணிக்க கூடாது. நமக்கு பூமியில கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை கர்த்தர் கிருபையா நமக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்கிறாரோ அந்த நாளுக்குள்ள நம்முடைய ஆத்மாவை வார்த்தையின்படியே நடக்கும். இதுக்கு யாருக்குமே சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது கரெக்டாக இருந்தால் அங்கே போயிடும். ஏனென்றால் இந்த சரீரம் நித்தியத்துக்காக நியமிக்கப்பட்டது கிடையாது. தாவீது எழுதுகிறாரு, நான் பாவத்தினால கர்ப்பம் தரித்தேன் சொல்றாரா? நான் துர்குணத்தை உருவானேன், பாவத்தினால கர்ப்பம் தரித்தேன். தாவீதுடைய அம்மா தப்பானவங்க கிடையாது. நீ சொல்லா அஜமல் தப்பானவங்க கிடையாது. தப்பான ஒரு இடத்துல தாவீது வம்சம் வராது. தாவீது வம்சத்துல அவர் வராரு.
தப்பான ஒரு இடத்துல வந்து வர முடியாது. அப்போ ஏன் தாவீது சொல்றான்னாக்கா, நம்ம சரீரம், இந்த சரீரம் ஜெபம் பண்ண அலோவ் பண்ணாது, பாட்டு பாட அலோவ் பண்ணாது, இந்த சரீரம் இந்த செய்தி கேட்க அலோவ் பண்ணாது. ஆமென். நீங்கள் இந்த சரீரத்தை நீங்கள் ஒடுக்காத வரைக்கும் உங்க சரீரம் தான் உங்களை தவற நடத்தும். மகத்தான தேவனுடைய கிருபை இந்த செய்திக்கு என் ஆத்மா இந்த சரீரத்தை வழிநடத்துச்சு. ஆமென். என் ஆத்மா இந்த செய்தி வழிநடத்துச்சு. நான் இந்த சரீரம் சொல்ல கேட்கவே மாட்டேன், ஒரு காலம் கேட்க மாட்டேன். ஆமென். பரலோகம், அதாவது கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஒரு காரியமாக சொல்லிடுறேன். கானான் தேசம் போகிறதுக்கு மொத்தம் வந்து ஒரு 7 பலத்த ஜாதி இருந்தான். எமோரியர், எமேசியர், கானானியர், கிர்காசியர், எபோசியர், எமோரி, இந்த மாதிரி ஒரு 7 பலத்த ஜாதி. உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தெரியும். அது வாசம் 7 1 10 1 தெரியும். உபாகம் இந்த வசந்த வாசி மட்டும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபோசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். என்ன தெரியுங்களா? சரீரம் தான், உங்க சரீரம் தான். எப்படி முதலாம் யாத்திரையில பரலோகம் போறதுக்கு, கானானுக்குள்ள போறதுக்கு இந்த 7 பலத்த ஜாதியை மேற்கொள்ள முடியுமோ, அதே போல பரம கானானுக்கு போகணும்னாக்கா அப்ப இருந்ததை காட்டிலும் இப்போ வீரியம் அதிகமாகி பலத்த ஜாதி நம்ம சரீரம் தான். ஆமென். அதாவது இயேசு சொன்னாரு, கண்ணு குறித்து பேசினார், நாக்கு குறித்து பேசினாரா? நாக்கு குறித்து பேசியிருக்கிறார், காது குறித்து பேசியிருக்கிறார், இருதயத்தை குறித்து பேசியிருக்கிறார். இந்த பலத்த ஜாதி எப்ப ஜெயிப்பீங்க? அந்த கானானை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் அந்த கானானை மிஸ் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் பேர் போனவங்க 20 லட்சம் பேர் வாழக்கூடிய கானான், பெரிய கானானுக்குள்ள 2 சந்ததி மாத்திரம் உள்ள போச்சு. மற்றதெல்லாம் யாரும் உள்ள போகல. ஏன்? அந்த பலத்த ஜாதியை அவங்களால என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியாம பயந்து அழுதுட்டாங்க 2 நிமிஷம். ஒரே ஒப்பாரி வச்சாங்க, எங்களுக்கு பொம்பளை பசங்க இருக்காங்க, நாங்கள் அவங்க போனால் அவங்க எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டிகிரியாக இருக்கோம், ராசனம்பர் இருக்கிறாங்க, எங்களுடைய பெண் பிள்ளைகளை கற்பழிச்சுடுவாங்க. அவங்க எப்படி நாங்கள் போக மாட்டோம், நைட்டெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க, நைட்டெல்லாம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அங்கிருந்து மலைக்கு ஏறி போகும்போது எல்லாரும் செத்து போனாங்க. அது பைபிள் சொல்லுது. அது முதலாம் யாத்திரை. அப்போ இது 3ஆம் யாத்திரையில பரம கானானுக்கு போனோம்னாக்கா இந்த 7 பலத்த ஜாதியாகி இந்த சைதத்தை யார் ஜெயிக்குது? எப்படி ஜெயிச்சுட்டு போக முடியும்? கண்ணு சரி கிடையாது, பேச்சு சரி கிடையாது, பார்வை சரி கிடையாது, நாக்கு சரி கிடையாது. எப்படி இந்த பலத்த ஜாதியை நம்ம மேற்கொள்ள முடியும்? அதனால்தான் பரலோக போகிறது ரொம்ப சொற்பமான ஆட்கள் தேவன் சொல்லிட்டார். இடுக்கமான வாசல் வழியா உள்ள போகிறவர்கள். ஏன் இந்த பலத்த ஜாதி இந்த வசனத்தினுடைய காரியமே நிறைய பேருக்கு தெரியாது. என்னடாக்கா பைபிள் எடுத்துட்டு நம்ம சர்ச்சைக்கு போனா நேரம் அப்படியே பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க. முக்காவாசி பிரசங்கம் பண்றவங்க தான் போக முடியாது. போதவராக இருக்கிறவனுக்கு ஐயோ, போதிக்கிறவனுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா ஐயோ? அவன் தான் நிறைய பேரை பாதத்துக்கு கொண்டு போறான்.
குருடன் தன் குருடனுக்கு வழிகாட்டு குடும்பம் வழிகாட்டினா இருவர் குருடில் விழுவார்களோ விழுவார்களே அப்படி சொல்லுது. குருடன் யாரு? பாஸ்ட். வழிகாட்டவன் யாரு? அவனுக்கு குருடன். ரெண்டு பேருமே குழியில பாதா. அதுக்கு தான் இரக்கத்தில் ஐசியம் உள்ள தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சு ஆமென் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாதாரணமானது கிடையாதுங்க. ஆமென். 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 நான் ஸ்தாபனத்துல இருந்து ஸ்தாபனத்துல ஞானசாரம் எடுத்து ஸ்தாபனத்துல ஊழியம் சேர்ந்து ஸ்தாபனத்துல சபை நடத்திட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொண்ட சபை நடத்திட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அவர் வேதத்தில் இருக்கிறாரா, அவர் பேர் எங்கன்னா இருக்குதா, எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அன்னைக்கு பிடிச்சேன் 2013 ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னைக்கு பிடிச்ச இந்த பிரணாமி இந்த செய்தி ஆமென் இன்ன வரைக்கும் உள்ள. ஏன் உள்ளனாக்கா இந்த சரித்து கிடையாது மெசேஜ் உள்ள இன்னும் நடக்குதான் ஆத்மாவே ஆத்மா பலமா பிடிச்சிச்சு. ஏன்னாக்கா இந்த செய்தி தான் நம்ம சரீரத்தை மேற்கொள்ளும். இந்த பலத்த ஜாதியை அது வெட்டி சாய்க்கும், நாவே அடக்கி வைக்கும், கெட்ட வார்த்தை பேச அலோவ் பண்ணாது, பொய் பேச அலோவ் பண்ணாது, ஆமென், தவறாய் பார்க்க அலோவ் பண்ணாது, தவறாய் பேச அலோவ் பண்ணாது, தவறாய் நடக்க அலோவ் பண்ணாது. ஆமென். ஏன்னாக்கா ஆத்துமால கண்டு இருக்கிறதுனால சரீரத்தை அதை பிடிச்சிக்கிட்டு என் கூட வர நடத்தாது. நான் எங்கே போனால் அங்கே வா, நீ சொல்றதுல நான் வர முடியும், நான் எங்கே போனால் அங்கே வா அப்படின்னு நடத்தும். இல்லைன்னா சரீரம் ஆத்மாவை பிடிச்சி நேராக தவறான எப்படி நடத்திடும். நான் முடிச்சேன். அதனால எனக்கு இந்த செய்தி கட்சி திரும்ப ரொம்ப திரும்ப ஆமென். எனக்கு இந்த செய்தி தான் ரகசியம் இருக்குது, இந்த செய்தி தான் வெளிப்பாடே இருக்குது. வெளிப்பாடு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. தேவனாய் கர்த்தர் ஒருவரை கர்த்தர், அவ்வளவுதான். அதை போய் 3 நாளா மாற்ற முடியாது. ஒருத்தர் தான் எழுதுறாரு பழைய காலத்து மனுஷன். அவர் ஒருவரே வானத்தை விரித்து சமுத்திரத்தின் அலைகள் மேல் நடக்கிறவர். ஆமென். 2 பேர் கிடையாது, ஒருவரே. வானத்தை விரித்தவரும் அவர் தான், சமுத்திரத்தின் அலைகள் மேல் நடக்கிறவர் அவர் தான். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறகுக்கு முன்பாக பல நூற்றாண்டுகள் கழித்து முன்னாடி சொல்றார், சமுத்திரத்தில் நடக்க போகிறவர் அவர் தான் நான் சொல்றேன். அப்போ ஒரு ஆவியா இருந்தார். யோபு நடக்கத்தை பாக்குறேன். யோபு நடக்கத்தை பாக்குறேன். உடனே சொல்ற அவர் தான் சமுத்திர ஆலையில நடக்கிற, நான் பார்த்தேன் அவர் ஏறுற. ஆமென். இது ஆத்மாவுக்கு மெசேஜ். ஆத்மா தான் கெம்பீரிக்கும், ஆத்மா தான் மெசேஜ் ஆர்ப்பரிக்கும். அல்லேலூயா. சரி அது கிடையாது. சரீரம் தூங்கும். என்ன சொல்றோம் என்ன கேட்குறது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆமென். இந்த சபை ஒண்ணுதான், அந்த சபை ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதாயா அப்படின்னு போயிடும். ஆனால் ஆத்மாவுக்கு தேவை, ஆத்மாவுக்கு தேவை நிச்சயம். உங்களுக்கு தெரியுங்களா? செய்தி சொல்ற என்ன சொல்றேன்னா, நோவா நாட்களில் எப்படி பூமி பிளக்கப்பட்டு பூமிக்கு இருந்து தண்ணி மேலே வந்துச்சு, மேலே வந்ததோ, வானத்திலிருந்து தண்ணி இப்படி கொட்டப்பட்டு மலைகள் எல்லாம் மூடப்பட்டதோ, ஆமென், பெரிய பெரிய சிகரங்கள் மூடப்பட்டது போல அக்னி அந்த அளவுக்கு எரியும். சமுத்திரம் எல்லாமே, சமுத்திரத்துக்கு உள்ள எல்லாமே ரசாயனம் எரிபொருள் எல்லாம் சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கு. இப்போ யாருக்கும் தெரியாது. அப்போ அது அக்னி கடலா மாறிடும். அக்னி கடலா மாறி உயர்ந்து எரியும் போது மலைகள் எல்லாமே என்ன ஆகுனாக்கா அது எரிஞ்சு சாம்பலாகும். ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் மறிக்க மாட்டான், நெருப்பு அணையாது. நிச்சயமான அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடத்துக்கு இந்த சரீரம் நடந்துக்கு. அந்த ஆத்மாவோ அங்கே போவாதடா. ஆமென். வா அதான் இயேசு நாமத்தை நாசம் எடு பரிசுத்தா இருக்கு அப்படின்னு ஆத்மா சொல்லுது. அப்போ நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும்? ஆத்மாவுக்கு இடம் கொடுத்தா நம்ம பிழைப்பு.
சரீரத்துக்கு இடம் கொடுத்தா நம்ம மாட்டோம். பேசுறா. ஆமென். அதனால மீண்டுமான ஒரு இந்த செய்தியை கேட்கறதுக்கு இந்த அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. ஆமென். இந்த வீட்டில் பேசியிருக்க முடியாது, வேற எங்கேனாலும் பேசியிருக்க முடியாது. ஒரு செய்தி கேட்கலையா தேவனுடைய கிருபையினால நேரத்தில் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதனால என் அருமையான சகோதரிக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சரிக்குங்களா, இதே வியாதி உள்ள சரி, நீ காலமாக மாற்ற போட்டால் கூட உங்ககிட்ட சுகர் குறையாது. அவன் சொல்லுவான் குறையாது, ஏன்னா இந்த சரீரம் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். ஆனால் ஆத்துமாவுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்துப்பாங்க. அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தை கொடுத்து பாருங்க, சரீரத்துக்கு வியாதி குறையும். ஆமென். இதான் விஷயம். ஆமென். பேசுதா? ஆமென். இதான் விஷயம். அதனால இதுதான் விசேஷம். ஆமென். இப்போ நம்ம கண்ணை மூட போகிறோம். கண்ணை மூட நம்ம ஆத்மா இருக்கும். சரீரத்துக்கு எப்படி வழி தெரியுமோ ஆத்மா வழி தெரியுமோ இருக்கு. சரீரத்தை பதுக்கி எது பதுக்கிறவங்க யாரு? சரீரத்தை பதுக்கிறவங்க யாரு? எது மனதை பதுக்கிறவங்க யாரு? மனுஷன். ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறவங்க யார்? யார் கொண்டு போறது? தூதர். கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போகணும். என்ன கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இந்த சரீரம் எப்படி ஒரு மனுஷனை வழிநடத்தப்படுகிறதோ அதே போல ஆத்மா யாராவது ஒரு வழிநடத்தப்படும். ஒன்று பரலோகம் போனோம், இல்லைன்னா ஏன் போனோம்? நரகம் போனோம். ஆமென். பரலோகம் போனோம்னா யுத்தத்துக்கு போக வேண்டுமானா ஒரு வழிதான் இருக்கு. சரீரத்தை நம்பாது. ஆமென். ஆத்மாவில் இந்த செய்தி இருக்கு. மரணத்தை பற்றி பயிர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆசை எல்லாரும் எழுதுங்க. சின்ன ஸ்கூல் தான். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூமியிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூமியிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் இன்பமானது. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழ்வே, தேடி வந்த தேவநாமத்தை. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழ்வே, தேடி வந்த இயேசு நாமத்தை. புனிதமானது, மகிமையானது, போற்றி பாடும் இன்ப நாமமே. புனிதமானது, மகிமையானது, போற்றி பாடும் இன்ப நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூமியிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் இன்பமானது. ஆண்டவரே அனுகிரகத்தை கொடுத்ததற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவரே இந்த கூடாரத்தை திறந்து கொடுத்ததற்காக ஆண்டவரே இவர்கள் மாதிரி இந்த கூடாரத்தை திறக்கவில்லை என்றால் அப்படியாக இந்த பிரச்சனை கேட்க ஆண்டவரே இந்த வீட்டை திறந்து கொடுத்ததுனால என் அருமையான சகோதரத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே
உலகத்திலே ஆண்டவரே எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது நீங்கும் என்று சொல்கிறார். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரே வார்த்தை சொல்லுது, நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்லுது ஆண்டவரே. எவ்வளவு பிறப்பே அப்படிதான், எவ்வளவு முடிவும் அப்படிதான் ஆண்டவரே. எதுவுமே எங்களுடைய கூட வரப்போவது இல்லை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே கர்த்தாவே இந்த செய்தி ஆண்டவரை ஒன்று மாத்திரம்தான் கொண்டு வரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரே சபை மாத்திரம்தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த நாமம் பிதாகுமாரன் பரிசுத்தாவி கிடையாது, இயேசு கிறிஸ்து நாமம். இயேசு கிறிஸ்து அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இது கிருபையாய் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த கல்லிலிருந்து யாசுவை கூப்பிட்டு அதே சத்தம் தான் சாபத்துக்கு வெளியே அழைச்சது ஆண்டவரே. சாபட வேண்டிய கல்லிலிருந்து வெளியே அழைத்தது, எங்களை சரீரமாகி கல்லிலிருந்து வெளியே அழைத்தது ஆண்டவரே. அந்த நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி, அருமையான சகோதரி, ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே கர்த்தாவே இந்த இரவு ஏதாவது ஒன்று செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் ஆண்டவரே அவர் பேசும்போது அவருடைய இதயம் கொழுந்துட்டு எரியவில்லையா ஆண்டவரே? அவர் பேசினார்களே ஆண்டவரே, அவரை பேச வச்சு அந்த தேவனை பேச வைக்கிறார். இரவுல பேசணும் ஆண்டவரே, சொப்பனத்துல அவர்களுக்குள்ள பேசணும் ஆண்டவரே. கர்த்தாவே அவருடைய கையில் அவருடைய கரங்களினாலே ஆண்டவரை நாங்கள் தண்ணீரை குடிச்சிருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் அன்பாய் கொடுத்து ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே சரீரத்துக்கு அன்பாய் செஞ்ச உதவி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஃபேமிலி நாங்கள் நேசிக்கிறோம், ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்துல ஆண்டவரே எந்த ஒரு சபையை கொண்டு போகாது ஆண்டவரே, எந்த ஒரு சர்ச்சை ஆண்டவர் இட்டுக்கு கொண்டு போக முடியாது, எந்த ஆண்டவரே ஒரு பாஸ்டர்களை வழி நடத்தி கொண்டு போக முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே நாங்களே போக வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. இறுக்கமான அந்த வழியில நாங்கள் ஆண்டவரே எங்களை சரீரத்தை கிழித்து உள்ள போக வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. காயத்தோடு கூட நாங்கள் நிச்சயத்துக்கு போக வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் அதுக்கு தயார் ஆண்டவரே. யார் எங்களை ஆண்டவரை கர்த்தாவே இங்க போகாதே அங்க போகாதே நீ போராடா பேச மாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த எல்லா காயத்தையும் நாங்கள் கீறி கொண்டு கூட நாங்கள் பரவத்துக்கு போயிருக்கோம். இந்த வாக்கியத்தை இந்த குடும்பத்துக்கு தாங்க, இந்த கர்ப்பம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரே உலகத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பரம சொத்தே இந்த வார்த்தை தான். பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை மாற்றி கொடுத்துட்டு அவங்களை பிறக்க போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவேளை காலம் இருக்குமானால் செய்து ஃபுல்லா வளரபடியே நாங்கள் செய்வோம். இந்த பூமியிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்படுவார்கள், அக்கறையிலும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்த வீட்டுக்கு வந்து எங்களுடைய முழு ஆண்டவரே விருப்பமா இருக்குது ஆண்டவரே. ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவிக்காரங்க இந்த கேமரா இழுத்து வருங்க ஆண்டவரே, பக்கமா இழுத்து வருங்க, வார்த்தை பக்கமா இழுத்து வருங்க, சபை பக்கம் கிடையாது, வார்த்தை பக்கம் இழுத்து வருங்க ஆண்டவரே. இந்த வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இளைப்பாறுவதற்காக ஆண்டவரே இவங்க சமைத்து சாப்பிட்டு இளைப்படுவதற்காக ஆண்டவரே இந்த வீட்டை அவருக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த வீடு அவருக்கு உதவியா இருக்கு ஆண்டவரே. நடக்கும்போது ஆண்டவரே பாதங்கள் வழிக்கு விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த வீடு உதவியா இருக்கும்படியாக ஆண்டவரே. எந்த கெட்ட பிசாசுகள் ஆண்டவரே பேய்கள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே இந்த வீட்டில் இருக்க மக்கள் மீது ஆண்டவரே அவருடைய பார்வை ஆண்டவர் திரும்புமானால் அவரை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கடிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் இவரை பிளஸ் பண்ணுவோம் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அந்த வீடு இவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தா எந்த பேய்கள் பிசாசுகளும்
இந்த கூடாரத்துக்குள்ளே புல்லட் நுழையாதபடி நான் ஹalleluya ஆமென் இருளே சொப்பனத்தையும் கனவு ஆண்டவரே கர்த்தாவே தரிசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய அப்பத்தை தன்னையே ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உடைய பணம் ஆண்டவரே கர்த்தாவே வட்டிக்கும் ஆண்டவரே கர்த்தாவே வீணாய் போகாத கர்த்தாவே நீ காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சரீரத்தில் பலவீனங்கள் வியாதி எல்லாமே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரங்களுக்கு போகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாவுக்கு உடைய ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சரீரம் அதுக்கு கீழ்ப்படிகிறது என்று ஆண்டவரே. ஆண்டவரே சரீரம் அதிகமான ஆகாரத்தை சாப்பிடும் போது ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமா பலவீனம் அடையுது ஆண்டவரே. அந்த ஆத்துமா அதிகமான ஆகாரத்தை சாப்பிடும் போது சரீரத்தை தூங்க விடாது ஆண்டவரே. ஏற்று ஜெபிக்க வைக்கும் ஆண்டவரே. அப்படியாக அந்த ஆத்துமாவுடைய ஆகாரத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆத்துமா சரீரத்தை வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வழிநடத்துட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு வழிநடத்துட்டு ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே ஆண்டவரே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya வீட்டை கொடுத்ததுக்காக நன்றி. ஆமென் அனுகிரகம் பாராட்டுகிறோம். மறுபடியும் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஹalleluya மீண்டும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கூட்டத்தை இங்க வைக்க கர்த்தர் அனுகிரகம் ஆமென் ஆமாம் ஆண்டவர் இரக்கமாய் இது நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வேலையாண்டவரை ஆண்டவரை கால தாமதமா இருந்து ஆண்டவரே நாங்கள் ஜீவிப்போம்னால் ஆமென் அதிகமான தேவனுடைய அன்பில் நாங்கள் ஒருவர் ஆண்டவரே வாழ உதவி செய்யும். உங்களுடைய வருகை இருக்குமானால் அக்கறை நாங்கள் சந்திக்க உதவி செய்யும். இதுவரையிலும் மாறாத தேவன் வழிநடத்தும்படியாக உங்களுடைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கு ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென் 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 Only believe, all things are possible. Only believe. நம்பிடுவே யாம் கை கூடிடும் யாவரையும் இதுல